ஸ்ரீ எம்ப்ராய்டரியின் அன்பு வணக்கம். நான் உங்கள் யுவராணி. இன்னைக்கு நாம் 2 தையலை பற்றி பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் செயின் தையல் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ செயின் தையலை வச்சு ஒரு பூவை எப்படி ஃபில் பண்ணுறது, செயின் ஃபில்லிங் தையலையும் செயின் ஸ்லாண்டிங் தையலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செயின் ஃபில்லிங் தையல் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். செயின் ஃபில்லிங் தையலை யூஸ் பண்ணி நாம் எந்த ஒரு டிசைனையும் ஃபில் பண்ணிக்கலாம். செயின் ஸ்லாண்டிங் தையல் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தையல் இலை, கொடி அதுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பூ போட்டிருக்கேன். பூவை சுற்றி செயின் தையலால் ஃபில் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ரெண்டு தடவை நம்ம செயின் தையலால் ஃபில் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டால் நாம் இப்போ இந்த பூவை செயின் ஃபில்லிங் அப்படிங்கிற தையலை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். செயின் ஃபில்லிங்கிறது நாம் செயின் தையல் போட்டோம் இல்லையா, அதே தான். அதவே நம்ம நெருக்கமாக கேப் இல்லாமல் நாம் அந்த பூவை ஃபில் பண்ணணும். அந்த பூவை ஃபில் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். நீங்கள்
அந்த பூவு வந்து சின்ன பூவுன்னா நான் போடுற மாதிரி நீங்கள் இப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். பெரிய பூவாக போட்டிங்கன்னா அந்த பூவை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அதை முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பூவை ஃபில் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆரியா ஊசி வச்சு தான் நாம் இந்த செயின் தையல் போடணுங்கிறது இல்லை. நீங்கள் சாதா ஊசி வச்சு கூட நாம் வந்து செயின் தையல் போட்டு பழகலாம். நீங்கள் அது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் கொடுக்கணுங்கிறது இல்லை, வேறு ஸ்டிச் நம்மளுக்கு எதுவும் தெரியணுங்கிறது இல்லை. பேசிக்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின் தையல் தான் நம்மளுக்கு பேசிக்கு. அதை வச்சு நாம் எந்த ஒரு டிசைனையுமே ஃபில் பண்ணிக்கலாம். நான் 2010 பழக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு பூ போடுறதுக்கு அந்த தையல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஒவ்வொன்றையும் நான் என்னோடய முயற்சியினால் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி ஒவ்வொன்றையும் ஆர்வத்தினால ஒவ்வொன்றையும் பழகிக்கிட்டேன். எதுவுமே ஈஸியாக வராது. நீங்கள் விட்டுறாதீங்க. முயற்சி பண்ணினீங்கன்னா அழகாக நமக்கு வந்துடும். இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள் அப்போ எனக்கு கிடைக்கல. நான் ஏதாவது விசேஷத்துக்கு போனால் அங்கே கல்யாண பொண்ணு போட்டிருக்கிற ப்ளவுஸை பார்ப்பேன், கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க போட்டிருக்கிற ப்ளவுஸை பார்ப்பேன். அந்த டிசைனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி பழகி இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நானே தான் பழகிட்டேன். யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. ஒரு டிசைனை உருவாக்குறதுங்கிறது நம்மளுடைய கற்பனை திறனில் தான் இருக்குது.
போட்டுட்டு அந்த பூவை சுற்றியும் சில்க் த்ரெட்டாலேயே 2 தடவை நாம் தையல் போட்டுட்டு ஜரிகை த்ரெட்டால் அவுட்லைன் கொடுங்க. எதுக்கு நாம் ஜரிகை த்ரெட்டால் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பூவினுடைய அழகு எடுப்பாக தெரியும். அதுக்காக 2 தடவை நாம் ஜரிகை த்ரெட்டால் அவுட்லைன் கொடுக்குறோம். இந்த இலையை வந்து நாம் ஸ்லாண்டிங் தையலால் ஃபில் பண்ணுறோம். ஸ்லாண்டிங் தையல் எப்படின்னா செயின் தையல் தான். அதையே நாம் கிராஸாக கொண்டு போகணும். நெருக்கமாக கிராஸாக கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஸ்லாண்டிங் தையல்னு பேர். இதை பற்றி என்னோட முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் ட்ரா பண்ணி வச்ச டிசைனை செயின் ஃபில்லிங்காலையும் செயின் ஸ்லாண்டிங்காலையும் நாம் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டாக வந்திருக்கு. அடுத்த தையலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அட எங்கே போகிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சைனிங் ஆஃப் யுவராணி அட் போகிற போக்கில் ஒரு பொது சேவை.